ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இட்லி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் மாவு அரைக்காமலே வீட்டில் சிம்பிளாக அரிசியை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப மாவாக அரைக்க வேண்டாம். ரொம்ப மாவாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அரைச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு. அதை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணாமல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். பேன் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட ஆகட்டும். நல்லா அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆகணும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பாயில் ஆக போகுது. அந்த தேங்காய் அந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரிசி போட்ட உடனே நல்லா கிண்டி விடுங்க. இல்லைனா வந்து நமக்கு வந்து அரிசி வந்து அப்படியே கட்டியாக இருக்கும். நமக்கு அது வந்து வேகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த கட்டி இல்லாமல் நமக்கு வந்து நல்ல டெக்ஸ்சரில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் உள்ளே இறங்கி நல்லா அரிசி நல்லா பருப்பு நல்லா வெந்து நமக்கு வந்து தெரியுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி எல்லாமே போய் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைப்போம். ஆற வச்சாதான் நமக்கு வந்து அது இட்லி தட்டி வைக்க முடியும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வேகும் இட்லி. ஸோ ஃபைனலாக வந்து ஆறியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இட்லி தட்டி வச்சிடலாம். நீங்கள் பக்கத்தில் ஒரு கிணத்துல தண்ணி வச்சுட்டு அப்புறமா தட்டி வைங்க. ஒரு உருண்டை பிடிச்சி தட்டிட்டு திரும்ப தண்ணியில் கை நனைச்சிட்டு திரும்ப வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ குக்கர்லேயும் வச்சாச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம பண்ண இட்லி. இது கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோ இல்லை வந்து உளுத்தம் பருப்பு தேங்காய் சட்னி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.